சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா அன்னபூர்ணி பார்த்திங்க அப்படின்னா தீவிரமாக யோசிக்கிறாங்க. ஒருவேளை பைரவி சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எசக்கி தான் வந்து ஒரு வேளை செலியானை கடத்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து யோசிச்சு இப்போ எசக்கிக்கிட்டே கேட்டுடலான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எசக்கி, நான் வந்துட்டு ஒரு விஷயம் பேசணும், நீ எதுவுமே வந்து போய் மறைக்காமல் உண்மையை மட்டும் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ வந்து காயத்ரி வந்து பார்த்த அப்படின்னா செலியன் வந்து காணா போனதுக்கப்புறம் காயத்ரி வந்து கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தா. அப்போ வந்து நீ வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனால் திரும்ப வந்து செலியன் வந்ததுக்கப்புறம் நீ வந்து செலியனுக்கு தானே காயத்ரியை விட்டு கொடுக்கணும். ஆனால் நீயே செலியன் கிட்ட வந்து சண்டை போட்ட. அப்படி இருக்கும்போது நீ ஏற்கனவே வந்து காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உன் மனசில் இருந்துச்சான்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி பார்த்தீங்கன்னா எசக்கி கிட்ட கேட்குறாங்க. ஆனால் எசக்கி பார்த்தீங்கன்னா என்ன அத்தை, நீங்களே என்ன போய் சந்தேகப்படுறீங்க, உங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து முடியாமல் இருந்துச்சு, அதனால கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு காயத்ரியை கல்யாணம் பண்ணேன், மற்றபடி வேறு எந்த காரணமும் இல்லைன்னு சொல்லிட்டு எசக்கி வந்து அவ்வளோ பொய் சொல்கிறாங்க. ஸோ இந்த பொய்யெல்லாம் முறியடிச்சு பைரவி வந்து எப்படி இதை நிரூபிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கூடிய சீக்கிரம் மகாவும் எசக்கியும் இந்த விஷயத்தில் மாட்ட தான் போகிறாங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.